ஒரு 5 நிமிஷம் சாயப்பா முன்னாடி கண்களை மூடாம அவரை பாருங்க. அவர் அசைகிறாரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் உங்களை உருவாக்க முயற்சி செய்கிறார். நீங்கள் உங்களை அழிக்க முயற்சி செய்கிறீர்கள். உங்கள் கைகள் மட்டுமில்ல, சாயப்பாவோட கைகளும் கட்டி போட்டப்பட்டுள்ளது. அவர் கை கால் எல்லாமே கட்டி இருக்குது. ஏன் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? அந்த கட்டை அவிழ்த்தாதான் அவர் சக்தி வாய்ந்தவராக இருப்பார். அதற்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சாவே போதும். அது உங்க வாழ்க்கையில மேலும் மேலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அழிக்க வேண்டியதை அழிக்காம விட்டுட்டா அது உங்களை அழிச்சிடும். நல்லது எப்படி உங்களுக்கு நல்லது செய்யுதோ அதே போல கெட்டதும் உங்களுக்கு நல்லது செய்யுது. புரிஞ்சுக்க முடியலையா? பதிவை முழுசா கேட்டு பார்த்தா நிறைய ரகசியங்கள் வெளிவரும். ஒரு சின்ன பிரார்த்தனை ஸ்டார்ட் பண்ணலாமா? என் அன்பு சாயப்பாவை, நன்றி. உனது கைகளும் கால்களும் கட்டப்பட்டுள்ளது என்பதை நினைக்கும் பொழுதே நான் கதறி அழுது விடுகிறேன். நீ சுதந்திரமானவன். நீ சுதந்திரமாக இருந்தால்தான் நான் எனது வாழ்க்கையை நன்றாக வாழ முடியும். தெய்வமே, உன்னோட கைகளும் கால்களும் கட்டப்பட்டுவதற்கு நான் தான் என்பதை என் மனது ஏதேதோ சொல்கிறது. நிச்சயமாக இந்த முழு பதிவையும் கேட்பேன். நீ சுதந்திரமாக இருப்பதற்கு நான் பாடுபடுவேன். என்னை மன்னித்து விடு. நான் செய்த தவறுக்கு என்னை மன்னித்து விடு. என் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நீ போராடுவது போல் நானும் உனது பெயரை சொல்வதற்கு நானும் போராடி அந்த வெற்றியை உனது பாதத்தில் நிச்சயமாக வைப்பேன். என் அன்பு சாயப்பாவே, என் வீட்டிற்கு நீர் என்றும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே எனது எண்ணம். உன்னை மனதளவில் நான் இன்று முதல் கஷ்டப்படுத்த மாட்டேன். எனது பிரார்த்தனையை தயவு செய்து ஏற்றுக்கொள். உலகில் இருக்கக்கூடிய அத்தனை துன்பங்களையும் நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். எத்தனையோ பேருக்கு நன்மைகள் நடக்குது, ஆனால் எனக்கு நடக்கலைன்ற ஆதங்கம் எனக்கு இருக்கிறது. அதற்கு உண்டான பதிலும் இந்த பதிவில் நிச்சயமாக இருக்கும் என்பதை நான் நம்பி முழு பதிவையும் கேட்டு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை நான் நிச்சயமாக உருவாக்குவேன். நன்றி, நன்றி, நன்றி. நல்ல சூப்பரான ஒரு பிரார்த்தனையை பண்ணியாச்சு. பதிவை முழுசாக கேளுங்க. ஒரு பெரிய சகாப்தத்தை படைப்பதற்கு அத்தனை அறிவுரைகளும் ஆலோசனைகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட செய்திகளும் இந்த பதிவில் உள்ளது. மறக்காமல் முழு பதிவையும் கேளுங்கள். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிராம். என் உயிரின் உயிரானவர்களே, ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கிக் கொண்டே இருக்கிறார் நமது தெய்வமான சாயப்பா.
உங்க மனசுல இருக்கக்கூடிய பலவிதமான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கே, அதை முற்றிலும் தீர்த்து கொண்டு அழித்து கொண்டு இருக்கிறார். இந்த மாயுத்தாவில் முதல் வேலை என்ன தெரியுமா? மனதை சுத்தப்படுத்துறது. அந்த 48 விதிமுறைகளில் அதிகபட்சம் கிட்டத்தட்ட 40 கூட சொல்லலாம். எல்லாமே மன ரீதியா நாம் தயாராகிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை சிறப்பாக அமையறதற்கு உண்டான சாட்சியா விளங்குது. தெய்வத்தின் அருளினால் நான் ஜெயிப்பேன். இந்த ஒரு வாக்கு தத்துவத்தை கையில் எடுங்க. தெய்வம் நின்று என்னை காப்பாற்றும். தெய்வம் என்னை ஒரு பொழுதும் கைவிடுவது இல்லை. நம்ம எப்படி வாழணும் தெரியுமா? ஒரு அரசரை போல, ஒரு அரசனை போல நம்ம வாழ வேண்டும். எல்லாமே எனக்கு இருக்குது, அந்த நிலையில உங்க மனசு இருந்துடுச்சுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷத்துடன் நம்பிக்கையை கலந்து அந்த வாழ்க்கையை வாழுன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதற்குத்தான் இங்க சாயப்பா உங்களை இப்போ இந்த நொடி சரி செய்கிறார், சரி செய்து கொண்டு இருக்கிறார், சரி செய்வார். என்னங்க எல்லாம் சொல்றீங்க, எனக்கு நடக்கலையே? உங்க கேள்வியோட அர்த்தம் எனக்கு தெரியுது. எல்லாரையும் சரி செய்கிறார், என்ன சரி செய்யல? எல்லோருக்கும் ஒரு சிறப்பு வாழ்க்கையை கொடுக்கிறார், எனக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கல. எல்லோருக்கும் துன்பம் என்ற கடலை கடக்க உதவுறாரு, ஆனா எனக்கு அந்த துன்பத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் நீச்சல் அடிச்சுக்கிட்டு கரைக்கு போகாம முழுகிக்கிட்டு இருக்கேனே, எனக்கு பதில் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேங்க, டெஃபினட்டா சொல்றேன். ஏன்னா இங்க 100% தேர்ச்சி மட்டும்தான், 90% கூட இல்லை, 100%. இதை அப்படியே எடுத்து உங்களுக்கு அவர் கொடுக்க தானே போறாரு. அந்த 100% தேர்ச்சிக்கு நீங்க தகுதி ஆனவர்கள் தான். முதல்ல ஒரே ஒரு விஷயம், நம்மளை சரி பண்றதுக்கு அவரை அனுமதிக்கணும். ஒரு ஹாஸ்பிட்டல் போறீங்க, ஏதோ ஒரு வழி, அப்போ அந்த டாக்டர் கிட்ட உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளை சொல்றீங்க. அதே போல இங்க உங்க பிரச்சனையை கடவுள்கிட்ட சொல்றீங்க, சரியா? இப்போ டாக்டர் கிட்ட அந்த பிரச்சனையை சொன்ன உடனே டாக்டர் என்ன பண்றாரு? அந்த நோயில இருந்து உங்களை காப்பாற்றணும், அதை தன்னோட கடமையா நினைச்சு அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றாரு. நீங்க அந்த டாக்டருக்கு 100% ஒத்துழைக்கிறீங்க. நீங்க இன்னும் கவனத்தை எடுத்து 200% ஒத்துழைக்கிறீங்க. அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. எந்த நேரத்தில் என்ன சாப்பிடணும், எந்த நேரத்தில் அந்த டேப்லெட் போடணும், எல்லாமே டாக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷன், அவருடைய அறிவுறுத்தலின்படி நீங்க சரி பண்றீங்க. அவர் உங்களை சரி செய்யறதா நீங்க தடுக்கல, அவரை அனுமதிக்கிறீங்க. உங்க நோயை தீர்க்கணும்னு சொல்லி அவரை அனுமதிக்கிறீங்க. நீங்க அனுமதிக்கிறதால தான் அவர் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறாரு. என்ன செய்யணுமோ அதை செய்யறாரு. ஒரு சர்ஜரி பண்றாரு, ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் தேவையான டேப்லெட்டை மெடிசின்ஸை கொடுக்குறாங்க. மறுபடியும் ஒரு 10 days கழிச்சு வாங்கன்றாங்க. எகைன் ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க. மறுபடியும் ஒரு 20 days கழிச்சு வாங்கன்றாங்க. நீங்க கோஆப்ரேட் பண்றீங்க. அதனால எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும், சர்ஜரியா இருந்தாலும்,
அது 1 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நோய் வந்தது போலவோ இல்லை அந்த சர்ஜரி நடந்தது போலவோ இல்லை. ஏன்னா இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீங்க. ஏன்னா டாக்டரை நீங்க அனுமதிச்சிங்க. அனுமதிச்சதால அவர் அவருடைய வேலையை செஞ்சாரு. எங்க உங்க பிரச்சனைய சாயப்பா கிட்ட சொல்றீங்க, ஆனா சரி செய்ய அவரை அனுமதிக்கல. அனுமதிச்சவங்க வாழ்க்கையில அடுத்த இடத்துக்கு போறாங்க. நீங்க அனுமதிக்காம இருக்கிறதால அந்த துன்பம்ன்ற கடலில் நீங்க ஒரே பக்கம் நீந்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன் நீந்துறீங்க தெரியுமா? ஒரு கல்லை பிடிச்சிக்கிட்டு நீங்க நீந்திக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்க எப்படி மூவ் ஆவீங்க? நீச்சல் தெரிஞ்சவன் கல்லை பிடிக்காம நீந்தும் போது இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போவான். நீச்சல் தெரியாதவன் நான் நீச்சல் அடிக்கிறேன்ற பேரில் ஒரு கல்லை மட்டும் பிடிச்சிக்கிட்டு காலை மட்டும் தூக்கி அடிச்சா அந்த கரைக்கு போயிட முடியுமா? அப்போ துன்பம்ன்ற கல்லை அவங்க விட்டுட்டு போனதால அக்கறைக்கு போனாங்க. துன்பம்ன்ற கல்லை பிடிச்சிக்கிட்டு நீங்க நீச்சல் அடிச்சதால அக்கறைக்கு போகல, இக்கரையில நிக்கிறீங்க. இக்கரையில நிற்கும் போது அக்கறையில போறவங்களை அத்தனை பேரையும் பார்த்து எனக்கு ஏன் இந்த வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா இது யாரு மேல குற்றம் சொல்றது? நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். அப்ப கடவுள் என்ன சொல்றாரு? துன்பத்தை பக்கத்துல வச்சுக்காத, தூரம் தள்ளிவிடு. இல்லைன்றதை தாண்டி இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்படு. இருக்கிறத வச்சு உருவாக்கு உன்னோட சந்தோஷத்தையும் நம்பிக்கையும். இல்லாததை நினைச்சு எதையுமே நீ உருவாக்க முடியாது. அது சந்தோஷத்தையும் கொடுக்காது, நம்பிக்கையும் கொடுக்காது. அப்ப நீ சரி செய்ய வேண்டியது மற்றவங்களை இல்லை, ஒன்ன மட்டும்தான். நீ சரி செய்தால் எல்லாமே சரியாகும். ஆனா நீ சரி செய்யாம விட்டுட்டதால எதையுமே சரி செய்ய முடியாத அளவுக்கு சாயப்பாவுடைய கைகள் கட்டப்பட்டுள்ளது. இப்போ உங்க கைகளும் கட்டப்பட்டதால அவர் கைகள் கட்டப்பட்டது. அப்போ கைகளை கட்ட அவிழ்த்தாதான சக்தி வரும், இல்லைன்னா சக்தி எப்படி கிடைக்கும்? அப்ப சக்தி இல்லைன்னா சாயப்பாவோட கைகள் கட்டப்பட்டு உள்ளது. அதனால அவரால் எதையுமே செய்ய முடியல. உங்க தலையில தொட்டு ஆசிர்வதிக்க கூட அவரால் முடியல. ஏன்னா அவர்கள் கைகள் கட்டப்பட்டது. ஏன்? உங்க கைகள் கட்டப்பட்டதால அவர் கைகள் கட்டப்பட்டது. நீங்க கூப்பிட்டீங்க, வந்தாரு. அவர் வந்ததால தான் உங்க முன்னாடி நிற்கிறாரு. அதனாலதான் உங்களோட பார்வை அவர் மேல இருக்கு. இப்ப கூட பாருங்க, உங்க வீட்டில் போட்டோ இருக்கும், சாயப்பா போட்டோ இல்லை சிலை இருக்கும். கொஞ்சம் உத்து பாருங்க, அவர்கிட்ட எந்த அசைவும் இருக்குதா இல்லையான்றதை நீங்க கண்டிப்பா யூகிக்க முடியும். அசைவு இருந்துச்சுன்னா அவர் கைகள் கட்டப்படல, அசைவு இல்லைன்னா அவர் கை கட்டப்படும். அசைவுனா என்னங்க? சிலை ஆடுமா? சிலை ஆடாது. போட்டோவில் கண்ணை சிமிட்டு வர இல்லை. ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா அவரை பாருங்க, ஒரு சின்னதா ஒரு ஜர்க் இருக்கும், ஒரு சின்ன நகர்வு இருக்கும். சட்டுன்னு பார்த்தா நகர்வு இருக்காது. ஒரு 5 நிமிஷம் பார்க்கணும். கண்ணை முடிஞ்ச அளவுக்கு சிமிட்டாம பார்க்கணும். சத்தியமா சொல்றேன், ஒரு நகர்வு இருக்கும். நகர்வு இருந்துச்சுன்னா நீங்க சரியான இடத்துல நிக்கிறீங்க. நகர்வு இல்லை என்றால் நீங்க சரியான இடத்துல இல்லை. அப்போ அந்த முயற்சியை ஏன் செய்யல? கடவுள் காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைக்கிறான். அதற்கு முன்னாடி தன்னால என்ன முடியுதோ அதை அவன் செய்யணும் தானே. அதை அவன் செஞ்சாதானே கடவுள் அவர் தன்னுடைய திருவிளையாடலை ஆரம்பிப்பாரு. அப்ப ஆரம்பிக்கல அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கலன்னு அர்த்தம். அவர் காப்பாத்தலைன்னா நீங்க அவருக்காக எதையுமே செய்யலைன்னு அர்த்தம்.
அவருக்காக மட்டும் இல்லை, உங்களுக்காகவும் எதையுமே நீங்க செய்யலன்னு அர்த்தம். ஒரு அம்மா சொன்னாங்க, தம்பி என்னால் என்ன முடியும்னு தெரியல, அதனால 10-15 வருஷம் என் வாழ்க்கை கண்ணீரோட போச்சு. ஒன்றுத்துக்கும் ஆகாத கணவர், ஒன்றுத்துக்கும் ஆகாத பிள்ளைங்க, இவங்க மத்தியில் நான் படாத பாடுபட்டு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் சண்டை வரும், என் தலை உருளும். நான் தினந்தோறும் இவருக்காக பேசுறதா இல்லை என் பிள்ளைக்காக பேசுறதா அப்படின்னு நினைக்கும் போது எனக்காக பேச ஆள் இல்லையேன்னு. ஆனால் எனக்காக பேச ஆள் இருக்குது, அது அன்பே சாயில் இருக்கிறவங்க. ஒவ்வொரு பதிவும் நீங்கள் எனக்காக பேசுறது போல இருந்தது. அது காதில் கேட்டதால நான் என் நிலையை மாற்றினேன். அடிச்சுக்கிட்டவங்க இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்பதான் தோணுச்சு, நம்மால ஆன முயற்சிகளை நாம செய்யாம விட்டதால அப்பனும் பிள்ளைய அடிச்சுக்கிட்டாங்க. நம்மாலான முயற்சியை நம்ம செய்யும் போது அடிச்சுக்கல. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு ஏதாயிடுச்சுன்னு யோசிக்காம நமக்கு என்ன முடியுமோ அதை சிறு முயற்சி மூலமா, சிறு உழைப்பின் மூலமா, நல்ல எண்ணங்கள் மூலமா நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டா எல்லாமே நல்லா இருக்குதுன்னா எஸ் உண்மை, 100% உண்மை. ஆனா நமக்கு ஏதேதோ எண்ணங்கள் ஓடுது. பதிவை பேசிட்டு இருக்க இப்ப ஏதேதோ எண்ணங்கள் ஓடும். இப்ப பதிவை நிறுத்திட்டு போறவங்களும் இருக்காங்க, பதிவை முழுசா கேட்கறவங்களும் இருக்காங்க. ஏன் பதிவை நிறுத்திட்டு போறாங்க தெரியுமா? அதுக்குள்ள ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் மைண்டுக்குள்ள. மற்றவங்க யாரும் கூப்பிடல, மற்றவங்க ஏன் போனை பார்க்கன்னு சொல்லல, அப்படியே இருக்கலாம். அது ஒரு 20%. ஆனா மீதி 80% என்ன ஆகுது? அப்போ கவனிக்கிறதுக்கு கூட முடியல. ஆனா சிலர் எப்படி ஃபுல்லா கேட்கிறாங்க. அப்ப ஏன் உங்களால கேட்க முடியல? அப்ப ஃபுல்லா கேட்கிறவங்களுக்கு வேலை வெட்டி இல்லையா? அப்ப பாதியில கேட்கிற உங்களுக்கு தான் இருக்குதா? உங்க வேலையை நல்லா நடக்கணும் அப்படின்னா வெட்டித்தனமான பேச்சுக்கள் அங்கே இருக்காது. நிறைய விஷயங்கள் பிசாயில எக்கச்சக்கமான மிராக்கல்ஸ் நம்ம சொல்றதெல்லாம் ஏன் இதை திறந்து சொல்றோம் அப்படின்னா, நம்பிக்கையை அட்லீஸ்ட் அவருக்கு நடந்தது இவருக்கு நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்பிக்கை வரணுன்றதுக்காக தான் இந்த மிராக்கிளே சொல்றது. எனக்கு விளம்பரப்படுத்த பிடிக்காது, ஆனால் இது விளம்பரமும் இல்லை. அப்போ உங்களுடைய பலம் பெருக்காம பலகீனத்தை ஒழிக்க முடியாது. உன் பலம் எப்படிப்பட்டதோ அப்படிப்பட்டது தான் உன் வாழ்க்கை. உன் பலத்தை விட பலகீனம் உன்னை ஆட்டி படைச்சதுன்னா நீ தொடர்ந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கணும், நிற்கவே முடியாது. ஆடி 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 களைச்சி போயிடுவோம். ஏதோ ஒரு படத்தில் எம்ஜிஆர் ஏதோ ஒரு சாங்கு நாட்டியம் ஆடிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடிப்பாங்க. அது போல் ஆயிடக்கூடாது நம்ம வாழ்க்கை. நான் ஆடும்போது ஆடணும், நான் ரெஸ்ட் எடுக்கும்போது நான் ரெஸ்ட் எடுக்கணும், நான் தூங்கும்போது நான் தூங்கணும். ஆக மொத்தம் நான் எனக்கு பிடிச்சதை தான் செய்யணும். நான் சுதந்திரமான மனுஷனாக வாழணும். இது எல்லாருக்கும் அந்த ஆர்வம் இருக்குது. ஆனால் அடிமையாக நம்ம சிக்கி இருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் இருக்கே அதுதான் அது அடிமைப்படுத்துகிற அளவுக்கு உயர்ந்து நிற்குது. சரி, இது வரைக்கும் பாதை சரியில்லை, ஏன் பாதையை கண்டினியூ பண்ணுறீங்க? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, 4 பேர்கிட்ட கேட்குறீங்க, அந்த 4 பேரும் சொல்கிறாங்க நீங்கள் போகிற இடம் அது இல்லைங்க, பாதை மாற்றணும், வேற பாதை இருக்கு, நீங்கள் ஏன் அந்த பாதையில் போகிறீங்கன்னு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அங்கே வேண்டான்னு சொல்கிறாங்க. வேண்டான்னு சொன்னால் எது புத்திசாலித்தனம்? அந்த பாதையில் பயணம் செய்வோமா? இல்லை, அந்த பாதையை நிறுத்திட்டு எது சரியான பாதை அப்படின்றத யோசித்து முடிவெடுத்து அந்த பாதையில் பயணம் செய்வோம் இல்லையா? எல்லாருக்கும் அதானே. அப்போ இப்போ இந்த தனிப்பட்ட முறையில்
மன ரீதியாக ஒரு பாதையை உருவாக்கி வச்சிருக்கோமே, அந்த பாதை சரியில்லை அப்படின்னும் போது அதை ஏன் அந்த பாதையை நிறுத்த மாட்டேங்கிறோம்? சரி, நிறுத்தியாச்சு, நிறுத்தினா போதுமா? அப்போ எந்த பாதையை சூஸ் பண்ணணுன்ற ஒரு பாதையையும் காட்டியாச்சு. அப்போ அந்த பாதையில் பயணம் செய்யாமல் ஏன் அதே இடத்துல நிற்கிறோம்? அப்போ நாம் நம்மளுடைய லாஜிக்கை மீறுறோம். ஒரு மூவி பார்க்குறோம், ஹீரோ ஏமாறுறாரு, ஏமாந்ததால் நடுத்தெருக்கு வராரு. ஒன்றும் இல்லை, அண்ணாமலை படம் பார்த்தீங்கல்ல? அண்ணாமலை படத்தில் சரத்பாபுவை எப்படி ஒரு நல்ல நண்பனோட ஸ்டோரி, அதுபோல் பலருக்கு நடந்ததால தான் இந்த படம் ஹிட் ஆச்சு. என்றைக்குமே ஒரு படம் ஹிட் ஆகுது அப்படின்னா நிறைய ப்ரொடியூசருக்கு தெரியலையா, இல்லை நான் அதிமேதாவியாக பேசுகிறேன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்குள்ள ஒரு விஷயத்த சொல்கிறேன். எந்த ஒரு படம் மனுஷனுடைய இயல்போட ஒத்து போகுதோ அந்த படம் மெகா வெற்றியை படைக்கும். மெகா வெற்றியை படைக்கும். அதுக்காக உட்காந்து கண்ணீரை விட்டு அழுதுகிட்டே இருக்கணும்னு நான் சொல்லலை. அந்த மூவி ஏன் சக்ஸஸ் ஆச்சுன்னா, எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து வாழ்க்கையை வாழ முடியாமல் தவிக்கிறாங்க. அது போல தான் அந்த ஸ்டோரி. அப்போ உன் பாதை சரியில்லை, பாதை சரியில்லை, பயணம் சரியில்லை. ஆனால் திருப்பி திருப்பி அதே பாதையில் போனா நீ எல்லாவற்றையும் இழந்து விடுவாய். அப்போ அந்த அண்ணாமலை படத்தை பார்க்கும்போது நினைப்போம், ஐயோ பாவம் இப்படி பண்ணுறாரு, இவர் ஏன் இப்படி ஏமாறுறாரு, பாவம் இன்னைக்கு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, அது இறந்து போயிட்டாங்க, இது இறந்து போயிட்டாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சாரி அந்த மூவியில் முன்னுரிமை இறக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஐயோ ஏமாந்துட்டாரே. ஒரு ஸ்டோரியில் ஒரு ஹீரோ ஏமாறும் போது நமக்கு தெரியுது ஏமாறுறாருன்னு. ஆனால் நாம் ஏமாறும் போது ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? இப்போ ஏமாறுறது பலமா? ஏமாறுறதும் பலம் இல்லை, ஏமாத்துறதும் பலம் இல்லை. ரெண்டுமே தப்பு. ஏமாறுறதும் தப்பு, ஏமாத்துறதும் தப்பு. என்னோட ஒரே லாஜிக் என்ன தெரியுமா? ஏமாத்துறது அவன் தொழில். நீ தொடர்ந்து ஏமாந்துக்கிட்டே இருப்பியா? நீ ஏன் ஏமாறுறோம்? நீங்களோ நானும் ஏன் ஏமாறுறோம்? ஏமாறுற ஒரு காரணம் என்ன? கர்மாவா? கர்மாதான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை தாண்டின ஒரு விஷயமே இல்லையா? எல்லாமே கர்மா 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 கர்மான்னு சொன்னால் இதை சொல்கிறதுக்கு நம்ம கூச்சப்படணும், வெக்கப்படணும். கண்டிப்பாக. ஏன்னா நீ உன்னோட எதை பயன்படுத்தணும்? அட சிக்ஸ்த்து சென்ஸ் ஒன்று இருக்குப்பா உனக்கு, அதை பயன்படுத்து. ஒரு இடத்துல ஏமாந்த சரி, சந்தோஷம். ஆனால் கற்றுக்கவே இல்லையே, திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிட்டே இருந்தா உனக்கு யார் உதவி பண்ணுவா? நீ கற்றுக்கவே முடியல, கற்றுக்க முயற்சி பண்ணல. ஸோ எகைன் ரிப்பீட்டடாக இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால உன் வாழ்க்கை சூனியமாக போயிடுச்சு. எதையுமே சாதிக்க முடியாத அளவுக்கு அங்கே வெத்த இடம் ஏற்பட்டு உள்ளது. அப்போ இவ்வளவு அக்கிரமத்தை நாம நமக்கு செய்கிறோம். நீங்கள் அக்கிரமத்தை மற்றவங்களுக்கு செய்யலை, மற்றவங்களுக்கு அக்கிரமம் செஞ்சிருந்தா இந்த அன்பே சாயில உட்கார்ந்திருக்க முடியாது. உங்களுக்குள்ள அக்கிரமத்தை நீங்களே செஞ்சதால கடவுளோட கைகள் கட்டப்பட்டது. கடவுளோட கைகள், கால்கள், பவர்ஸ் எல்லாமே கட்டப்பட்டது. இதனுடைய பிரதிபலிப்பு தான், அதை தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ செய்ய வேண்டிய வழிமுறைகள் ஏராளம். ஆனால் நீ இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி முடிவே செய்யலை. நீ எப்போ முடிவு செய்து, எப்போ செயல் புரிந்து, எப்போ உன் வாழ்க்கையை வளப்படுத்த போற? ஒரு நாளும் இன்னைக்கு போனால் போதுன்னு
யார் நினைக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு வெற்றியும் கிடைக்காது. இதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த நாள் நம்ம போனோமா வந்தோமா, பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன், பிரச்சனைகளை தீர்க்காம எந்த வெற்றியும் பெற முடியாது. பிரச்சனைகளை பார்த்து பயந்து இன்னைக்கு நல்லபடியா போச்சா, இன்னும் நல்லபடியா போச்சு. உன் ப்ராப்ளம் கேன்சர் மாதிரி 10 மடங்கு 20 மடங்கு 30 மடங்கு இருக்குது. அதை நினைச்சாவே நீ பயப்படுற. சரி, நீ நினைக்கலைன்னா அதை ஒன்று விட்டுட்டு போயிடுமா? அது பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன்னால உருவாக்கப்பட்டது, அது உன்னால்தான் அழிக்கப்பட வேண்டும். அழிக்கப்படுவதை அழிக்காமல் இருந்தால் அது உன்னை அழித்து விடும். எதெல்லாம் அழிக்கணுமோ அதெல்லாம் அழிச்சிடுங்க. அதை அழிக்காம விட்டுட்டீங்கன்னா அது ஒன்று அழிச்சிடும். ஏதாவது ஒன்று கவ்வும், ஏதாவது ஒன்று பிடிச்சிடும். ஏதோ 2 தான் இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சரிவு இருக்கும். அந்த சரியக்கூடாது அப்படின்றது நாம நினைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, கடைசியில வேற லெவல்ல போயிடும். அது அரசியலாக இருக்கட்டும், இல்லை வியாபாரமா இருக்கட்டும், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், நல்லது உன்னை காப்பாற்றணும். அதுதான் உனக்கு நல்லது. கெட்டது உன்னை காப்பாத்துதுன்னா கெட்டது உன்னை கீழே தள்ளுதுன்னு அர்த்தம். ஏதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். புரிஞ்சுக்கிறதுல என்ன பிரச்சனை இருக்குது? அந்த பிரச்சனை வந்து தயவுசெய்து சொல்லுங்க. ஸோ இது மாதிரி பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். 2019 ஆரம்பித்த அன்பே சாய் பதிவுகள் 2026 வரைக்கும் ஒரு நாளுக்கு 2 ஆடியோஸே கொடுக்குறோம். இப்போ வீடியோஸும் ஜாஸ்தி கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா பேச வேண்டியது நிறைய இருக்குது, கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. என்னப்பா இது கடலை தாண்டினது, வானத்துக்கு பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசமா? இல்லைப்பா, அதை விட தாண்டினது. ஸோ இப்போ வரைக்கும் we are all learners. 4 வார்த்தையை தெரிஞ்சுக்கிட்டேன் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் உலகத்தில் யாருமே இல்லை. யூ ஷுட் லேர்ன். நீ லேர்ன் பண்ணு, எல்லாத்துலேயும் லேர்ன் பண்ணு, எல்லா இடத்துலையும். ஏன் நம்ம அடிக்கடி ஸ்டேட்டஸாக வைக்கிறோம்? எதுக்காக வைக்கிறோம்? அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அதில் கேட்டே ஆகணும். ஏன்னா ஒரு வார்த்தைகளுக்கும் உயிர் இருக்குது. நம்ம இந்த காதல் பாட்டோ சோக பாட்டோ விரக்தி பாட்டோ வைக்கல. நம்ம அன்பே சாய் சொந்தங்கள் நிறைய சாங் என்னை எடிட் பண்ணுறாங்க, அதில் நான் ஃபில்டர் பண்ணுறேன். பேருக்காகவோ பெருமைக்காகவோ வைக்கல. அந்த வார்த்தைகள் எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும். ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமான்றதை என்னோட ஏக்கம். நம்ம வீட்டில் நம்ம பசங்க படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாம் ஃபெயில் மார்க்கே வாங்கிட்டு இருக்காங்க. பாஸ் ஆகிறதுக்கு எந்தெந்த வழிகள் இருக்கோ அதை நம்ம நேர்மையான வழியில் சொல்லிக் கொடுப்போம்ல. அது போல தான் ஒரு வார்த்தைகளுக்கு பின்னாடியும் ஒரு உயிர் சக்தி என்று ஒன்று உள்ளது. ஒன்றும் இல்லை, ஒரு 1 வீக் முன்னாடி நம்ம விஷ்ணு சாய்ராம் இருக்காரு, அவர் ஒரு சைக்காட்ரிஸ்டோட இன்டர்வியூ பார்த்துருக்காரு. அப்போ அவர் சொல்றாரு, நான் பெருமைக்காக சத்தியமாக சொல்லலை, சாயப்பாட குழந்தைங்களுக்கு எல்லாமே ஈஸியாக எப்படி கிடைக்குதுன்றதுக்காக நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? நான் சத்தியமாக பெருமைக்காக பேசுகிறவன், பெருமைக்காக வடை சொல்கிறவெல்லாம் கிடையாதுங்க. பட் சாயப்பா உன்னை எந்த நிலையில வச்சிருக்காரு? ஸோ உங்கள் பெரிய சைக்காட்ரிஸ்ட் ஒரு டாக்டரு பேசுகிறாங்க, 15 நிமிஷம் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? நம்ம அன்பே சாயில என்ன சொல்கிறோமோ அதை பேசுகிறாங்க. அப்போ இந்த படித்து அவங்க அதை போஸ்டிங் வந்திருக்காங்க. நாம் படித்ததோ எம்காம் அக்கௌண்டன்சி. அக்கௌண்ட்ஸ் தான் நமக்கு, வேற ஒன்றும் தெரியாது. ஸோ நாமளும் அது மாதிரி படிச்சிருந்தோம் அப்படின்னா ஓகே, படித்ததால் நம்ம பேசுகிறோன்னு தோணும்.
ஆனால் நாம் அதை பற்றியே படிக்கல. இது வரைக்கும் அந்த புக்கை கூட நான் தொட்டு கூட பார்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய மேஜர் வேறு, என் ஸ்டடீஸ் வேறு. பட் இது எப்படி சாத்தியமாக நடக்குதுன்னா, இங்கே அசாத்தியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் உனக்கு சாத்தியமாக்கப்படும். அசாத்தியமாக இருக்கிற ஒரு விஷயமும் உனக்கு சாத்தியமாக்கப்படும். இப்போ இந்த நிமிஷம் விஷ்ணு சாய்ராம் அம்மா அப்பாவை ஊரில் விட்டுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ கால் பண்ணாரு. நான் ஒரு விஷயத்த சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு ஆரம்பித்தார். எப்பா சொல்லுப்பா, நான் ஆடியோ கொடுத்துட்ருக்கேன். இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன் சொல்லவா அப்படின்னாரு. இல்லை நீ சொல்லு அப்படின்னு. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஒரு ஆட்டோவில் அன்பே சாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோ ஓட்டுற இடத்துல அந்த பேர் இருக்குது அப்படின்னா. அப்படியா அப்படின்னா. எஸ். நான் பொய் சொல்லாதுண்ணா. இல்லை, கடவுள் சத்தியமாக நான் பொய் சொல்லலை. ஏன்னா அவர் பொய் சொல்ல மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் ஒரு கன்ஃபார்ம் பண்ணுறோம்ல, நம்ம குடும்பம் எல்லா இடத்துலையும் போய் சேர்ந்துருக்குதே அப்படின்னு. நம்ப முடியாத அற்புதத்தை செய்வார். சாய்பாவுக்கு நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். கரெக்டாக ஈரோடில் அர்ஜுனா ஸ்வீட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ராஜா மெஸ்ஸுன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த இடத்துல சுரம்பட்டி 4 ரோடுன்னு சொல்லுவாங்க இடம். அந்த அர்ஜுனா ஸ்வீட்ஸ்கில் இருந்து இப்படி டேர்ன் ஆகும்போது இவர் பார்த்துருக்காரு ஆட்டோ. அதில் பார்த்தா அன்பே சாய் இருக்குது. அது பக்கத்தில் நான் கண்ணாடி போட்ட மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதற்கு பின்னாடி விஷ்ணு சாய்ராமுடைய ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்த உடனே அவருடைய மெய் செலுத்திட்டார். எதுக்கு நான் சொல்லுறேன் அப்படின்னா, நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்குது, எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இந்த அன்பே சாய் ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏன்னா உன்னை உயர்த்துறதை தாண்டி அவருக்கு வேற எந்த ஒரு வேலையும் இல்லை. ஆனால் உனக்கு முன்னேறுவதை தாண்டி மற்ற எல்லா வேலையிலையும் நீ ஈடுபட்டு இருக்கிறீ. இதுதானப்பா ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதுதான பெரிய தலைவலியா இருக்குது. அவர் உன்னை உயர்த்த உழைக்கிறாரு. நீ எதுக்கு இது பண்ற? சோம்பேறித்தனத்துக்கும் மோசமான எண்ணத்துக்கும் எதிர்மறை சிந்தனைகளை எப்படி உருவாக்குறது, அதுக்காக தானே நீ இப்போ வரைக்கும் உழைச்சிட்டு இருக்கிற. ஸோ எல்லா மனுஷனும் செயல்படுறா. ஆனால் எவன் எதை வச்சு செயல்படுறானோ அதை அவன் பெறுவான். ஸோ வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துல நீங்கள் நிற்கணும் சாய்ப்பாட விருப்பம். அதே தான் இந்த சந்தோஷக்கும் விருப்பம். அந்த விருப்பத்தை நிறைவு செய்ய வேண்டிய குழந்தைகளாக, செயல் வீரர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதே இந்த அன்பே சாயோட விருப்பம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.